ஓம் சாந்தி. எல்லாரும் குஷி குஷியா இருக்கிறீங்களா? 25/5/2024 இன்னைக்கு பாப்தாதா சொல்றாங்க, இனிமையான குழந்தைகளே, பாபா உங்களுக்கு நாகரீகமான கண்களை கொடுக்க வந்திருக்கார். பண்புள்ள கண்கள் இல்லையா? காம விகாரம் இச்சையாக பார்க்கிற கண்கள் கிடையாது. ஒரு பரிசுத்தமான பார்வை கொண்ட கண்களை கொடுக்க வந்திருக்கிறார். ஸோ எல்லோருக்கும் ஞானத்தின் 3வது கண் கொடுக்கப்பட்டது அதற்காகத்தான். ஆத்ம சகோதரனைத்தான் பார்க்கணுமே தவிர உடலை பார்க்க கூடாதுன்றதுக்காக தான். ஸோ அதனால உங்களுடைய பார்வை கிரிமினல் ஆகக்கூடாது. இல்லை, ஒரு பெண்ணை இச்சையாக பார்த்தாலே அவளோடு அவன் விபச்சாரம் செய்தாயிற்றுன்னு இயேசு கிறிஸ்து சொன்னார். ஸோ அதனால பார்வை கண்ணுதான் மிகப்பெரிய எதிரின்றார். ஸோ அதனால்தான் ஞானத்தின் 3வது கண்ணுனாலதான் பார்க்கணும், அந்த ஆத்ம சகோதரனை தான் பார்க்கணும். கேள்வி: எல்லையற்ற சன்னியாசிகள் உங்களுக்காக பாபா கொடுத்திருக்கிற ஸ்ரீமத் என்ன? பதில்: பாபாவுடைய ஸ்ரீமத், நீங்க உங்களுடைய புத்தி யோகத்தை இந்த நரகத்திலிருந்து நீக்குங்கள், நரகவாசிகளிடமிருந்து நீக்குங்கள், போக போற சொர்க்கத்தை மட்டும் நினைவு செய்யுங்கள் அப்படின்னு சொல்ற. இல்ல, இந்த நரகத்தை அதாவது ஒட்டுமொத்த நரகத்தையும் சன்னியாசம் பண்றோம். இருக்கிறது நரகம் தான். அந்த நரகத்தில் வசிப்பவர்கள் தான் உங்க குடும்பத்துல இருக்கிற அப்பா அம்மா, கணவன் மனைவி, குழந்தை, பேர குழந்தை, கூட பிறந்தவங்க எல்லாமே. இந்த நரகத்தின் சொத்து சுகம் எல்லாத்தையும் புத்தியில இருந்து நீக்கணும், மறந்துடணும். சொர்க்கத்தை மட்டுமே நினைவு பண்ணிக்கிட்டு இருக்கணும். ஸோ குடும்பத்துல இருந்துக்கிட்டு அந்த நரகத்தை, நரகம்ன்றது உங்க குடும்பத்தையும் சேர்த்துதான், லௌகிக குடும்பத்தையும் சேர்த்துதான் உங்க புத்தியில இருந்து நீக்கணும். ஏன்னா இந்த பழைய உலகத்தை தான் நரகம்னு சொல்லப்படுது. உங்களுடைய புத்தி இந்த பழைய உலகத்தை மறக்கணும். ஒரே ஒரு எல்லைக்குட்பட்ட அந்த லௌகீக வீட்டை மட்டும் விட்டுட்டு காட்டுக்கு போற விஷயம் கிடையாது இங்க. அதை ஹடயோகிகள் பண்ணுவாங்க. இங்க நீங்க குடும்பத்திலேயே இருப்பீங்க, ஆனா ஒட்டுமொத்த உலகத்தையும் புத்தியில இருந்து நீக்குவீங்க. இதுக்கு பேர் தான் எல்லையற்ற வைராக்கிய உள்ளுணர்வுன்னு சொல்றது. இப்ப நீங்க வானப்பிரஸ்த நிலையில் இருக்கிறீங்க. எதை சொல்றாரு? ஆத்மாவை சொல்றாரு இல்லையா? நீங்க சின்ன குழந்தையா இருக்கலாம், இளமையானவரா இருக்கலாம், வயோதிகரா இருக்கலாம். ஆனா எல்லாருக்கும் வானப்பிரஸ்த நிலை தான். வானப்பிரஸ்த நிலை அப்படின்னா வயோதிக நிலை. ஸோ இங்க ஆத்மா 5000 வருடம் நடிச்சு வயசாயிடுச்சு. ஸோ இப்ப நாம எல்லாத்தையும் விட்டுட்டு வீட்டுக்கு போகணும். ஸோ வயதானவர்கள் கோயில் குளம்னு சுத்துறதுக்கு காரணமே இதை விட்டுட்டு அடுத்த ஜென்மத்துக்கு போகணும், இதுல இருந்து பற்றி நீக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான். இப்ப யாரும் கோயில் குளத்துக்கு போறதும் கிடையாது, பற்றி நீங்கிறதும் கிடையாது. அதனால்தான் பல சொத்து பிரச்சனை அது இதுன்னு வருது. ஓம் சாந்தி. சிவபகவானுடைய மகா வாக்கியம்னு தான் சொல்லப்படுதே தவிர வேற யாருடைய பேரும் பாபா எடுக்கிறதுல, இந்த பிரம்மா பேரை கூட எடுக்கிறது கிடையாது. ஏன்னா சிவபாபா தான் தூய்மையாக்குபவர். கண்டிப்பாக அழுக்கானவர்களை தூய்மையாக்குறதுக்கு அவர் வருவார். தூய்மையாவதுக்கான வழியை இங்க உங்களுக்கு சொல்லி கொடுக்கிறார். கலியுகமாக சுத்தி இருக்குது, ஆனா நாம சங்கம யுகத்துல இருக்கிறோம். போக போற சத்தியுகம் தூய்மையான உலகம். அந்த உலகத்துக்குள்ள நீங்க நுழையணும்னாலே ஆல்ரெடி நீங்க தூய்மை ஆனாதான் நுழைய முடியும். அதனாலதான் தூய்மை ஆவறதுக்கான வழியை சங்கம யுகத்துல சொல்லி கொடுக்கிறேன். ஞானம் கிடைச்சதுல இருந்தே தூய்மை ஆகிடணும் நம்ம. ஆமா சிஸ்டர், இதுக்கு முன்னாடி நம்ம அதை அறியாம இருந்துட்டோம். ஆமா, இப்போ அவங்க நம்ம சிவபாப்பா என்ன சொல்றாங்களோ அதை கேட்டு அவர் பின்னாடியே போற, அவர் கையை இறுக பற்றி கொள்வது தான் நம்மளுடைய முக்கிய குறிக்கோளா இருக்கணும். கண்டிப்பா. இந்த இயேசு கூட சொல்லுவார்ல, என் பின்னாடி வாங்க, திரும்பி பார்க்காதீங்க அப்படிங்காங்கல்ல. திரும்பி பார்த்தா நரகத்துல விழுந்துருவோம் அப்படிங்காங்கல்ல. அப்படின்னு எதுல சொல்லுவாங்க? இல்ல, திரும்பி பார்க்காம என் பின்னாடி வாங்க அப்படின்னு இயேசு எல்லாரையுமே கூப்பிட்டாங்க. பைபிள்ல கூட இருக்கும். இருக்கு. அதே மாதிரிதான் இங்க இந்த ஞானம் தான் அங்க வெளிப்படுது.
ஆமா, அந்த இயேசுவையே படைச்சது நம்ம சிவா பாப்பா தான். சிவபாபா. அவர் அதுதான். குழந்தையா பிறந்து உருவம் எடுத்தாரு. ம், ஆ, ம், ம், அவங்க பின்னாடியே போறோம். நான் இப்ப ஒரு ம், உறுதிமொழி எடுத்திருக்கேன். நம்ம ராஜயோக தியானத்தின் மூலம் உங்க ம், பேச கேட்டு கேட்டு ம். உறுதிமொழி எடுத்திருக்கேன். நீ யாரு பின்னாடியும் போக மாட்டேன், சிவா பாப்பா கண்டிப்பா. பின்னாடி தான் போவேன். சிவபாபா. அது வந்து சிவபாபாவுடைய. நம்மளுக்கு லேட்டாவே இந்த ஞானம் கிடைச்சிருக்கு. அப்போ ம், இது வர டயத்தை வந்து வேஸ்ட் பண்ணாம நம்ம ம், சிவபாப்பா பின்னாடி போறதுதான், அவர் கையை இறுக பற்றி கொள்வதுதான் நம்மளுக்கு ம். நம்மை தூய்மையாக்குவார் சிவபாப்பா. கரெக்ட். அவருடைய நினைவிலே இருந்து இருந்து அனைத்தையும் மறக்கிறது தான் தூய்மை ஆவறது. நினைவிலே இருக்கும்போது கவலைகள்லாம் போயிருதுல. நம்ம கண்டிப்பா, கவலைகள் நம்ம கண்டிப்பா. அப்பாட்ட ஒப்படைச்சிட்டோம். நம்ம அப்பா நம்மளுக்கு ஆஸ்தி ம், கொடுக்க போறார், ம். சத்தியுகத்துல நம்ம படைக்க போறார். கண்டிப்பா. அப்படிங்கும்போது ம், நிறைய முயற்சி எடுக்க சிவபாபாக்கு முன்னாடி நம்ம அவரு ம், அவரு எவ்வளவு தியாகங்கள் பண்ணுதாங்க நம்மளுக்காக. ம். சூப்பர், அதெல்லாம் சூப்பர். எத்தனை பேரை பார்க்க வேண்டியிருக்கு. நம்ம ஒரே ஒரு ஆளைத்தான் பார்க்கோம். அவர் இந்த ம். உலகத்தில் உள்ள அனைத்து ஜீவராசிகளையும் கவனிக்க வேண்டியிருக்கு. அவருக்கு எவ்வளவு ஒரு பெரிய பொறுப்பு இருக்கு. நல்ல அப்போ சிந்தனை. அவங்க கஷ்டப்படுத்தாம நம்ம அவங்க பின்னாடி போறதுதான் முறையான ஒரு ஞானம். சூப்பர் சிஸ்டர். நல்ல ஞான சிந்தனை பண்றீங்க. ம். பாபா சொல்றாரு, இங்கேயே நீங்க தூய்மையாகணும். சிவபகவானுடைய வாக்கியம் தான் சொல்றமே தவிர கிருஷ்ண ம். பகவானுடைய வாக்கியம்னு சொல்றது கிடையாது. அப்புறம் ஒரு கொஸ்டின் எப்படின்னா, ம். இந்த இஸ்கான் கோயில்ல எங்க ரிலேட்டிவ் கொஞ்சம் போயிருக்காங்க. சரி. அவங்க என்னைய கூட ஒரு தடவை அழைச்சிட்டு போனாங்க. அவங்க என்ன சொல்லுதாங்கன்னா, நீங்க கிருஷ்ணரை கும்பிட்டீங்கன்னா தான் அவருக்கு சொர்க்கத்துக்கு அழைச்சிட்டு போவாங்க. ம், அதனால நீங்க கிருஷ்ணரை தான் வழிபடணும் ம், அஹ், அப்படின்னு சொன்னாங்க. அது நம்ம ம், செல்வம் செழிப்புள்ள இடம், அதுக்கு வந்து கிருஷ்ணர் தான் கொண்டுட்டு போவாங்க அப்படின்னு சொல்லி ம், அவங்க அதே மாதிரி பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ நான் சரி அப்படி இருக்குமோ அவங்க அதுக்காகத்தான் அவங்க எல்லாம் மாறி இருக்காங்களோ அப்படின்னு நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா ம், அதுக்குள்ள நான் போகலைன்னு வைங்களேன். ம், ம். இப்போ இப்போ தான் எல்லாமே முடிஞ்சா அவங்கள ஒரு நாள் வந்து லைவ்ல வர வைங்க. ஆமா, இப்போ வந்திருக்காங்க. இன்னைக்கு கோயில் கூட எங்க ஊருக்கு வந்திருக்காங்க. உங்க கூட தான் இருக்காங்களா? சரி, ஓகே. நான் இன்னைக்கு சாயந்தரம் அங்க போவேன் எங்க ஊருக்கு. அங்க போய் அவங்கள பார்க்கும்போது அவங்கள லைவ்ல வர வைங்க. இருந்தாலும் சரி, ஆனா அவங்க சைவமா மாறிட்டாங்க. அது ஒண்ணு பெரிய சரி, விஷயம். இதை வந்து நம்ம முரளி முடிச்சிட்டு நான் அதை பத்தி உங்ககிட்ட சொல்றேன், டீடைல்ஸ் சொல்றேன். சரி. அவங்களோட ப்ரோக்ராம் பண்றது. சரி, ஆ. ஓகே. உங்க எல்லார்கிட்டயும் பேட்ஜ் இருக்குது. ஸோ அந்த பேட்ஜ்ல வந்து திருமூர்த்தி படம் இருக்கும், மேல ம். சிவபாபா இருப்பாரு. ஆ. ஸோ இதை வச்சு இத முழு ஞானமும் வந்துடுது. படைப்பவர் மேல இருக்கிறவர் ஆமா. சிவபாபா. அவருடைய படைப்பு தான் இந்த பிரம்மா விஷ்ணு சங்கர். ம். ஸோ பிரம்மா மூலமாக புது உலகத்தை படைக்கிறாரு, விஷ்ணு மூலமாக அந்த உலகத்தை பாலனை பண்றாரு, சங்கர் மூலமாக அது பழசான பிறகு அழிச்சிடுறாரு அப்படின்னு முழு ஞானத்தையும் நாம புரிய வைக்க முடியும். ஸோ அதனால இந்த பேட்ச் சாதாரண விஷயம் கிடையாது. இதுவே அவங்களுக்கு செய்கை கொடுக்குது. நீங்க எல்லாரும் வரிசைக்கிரமமான முயற்சிப்படி இப்பதான் ஆஸ்திகர்களாக ஆகி இருக்கிறீங்க. ஸோ கண்டிப்பாக வரிசைக்கிரமமான முயற்சிப்படி தான் சொல்ல முடியும். ஏன்னா எல்லாரும் ஒரே மாதிரி இந்த ஞானத்தை கிரகிக்கிறது கிடையாது. சிலரால இந்த படைப்பவரை பற்றியோ அவருடைய படைப்பை பற்றிய ஞானத்தை புரிய வைக்க முடியாதவர்களாக இருக்கிறாங்க. ஸோ அப்ப அவங்கள வந்து சதோ பிரதான புத்தி உடையவர்கள்னு சொல்ல முடியாது. ஏன்னா இங்க பாபா குழந்தைகள்லயே கூட சதோ பிரதானம்ன்றது ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஆன புத்தி, தமோ பிரதானன்றது ரொம்ப கீழான புத்தி, ரஜோன்றது ரெண்டுத்துக்கும் இடைப்பட்டது. ஸோ இங்கேயே சதோ பிரதான புத்தி, ரஜோ பிரதான புத்தி, தமோ பிரதான புத்தி இருக்குது. ஸோ ஒருத்தருடைய புரிதலுக்கு ஏற்பதான் அவருக்கான அந்த தகுதி நிர்ணயிக்கப்படுது. பட்டம் சதோ பிரதான புத்தியா ரஜோ பிரதான புத்தியா அப்படின்ட்டு. ஆனா இதை நேரடியாக பாபா வந்து உங்களுக்கு ரஜோ பிரதான புத்தி தமோ பிரதான புத்தின்னு சொல்றது கிடையாது. ஏன்னா நீங்க மனசொடைஞ்சு போயிடுவீங்க. ஆனாலும் அப்படி இருக்கத்தான் செய்யுது. யாரு வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கிறாங்களோ சதோ பிரதான புத்தியோடவர்களுக்கு அதிக மதிப்பு இருக்கும். உங்களுக்கு உண்மையான சத்குரு சிவபாபா கிடைச்சிட்டார். ஸோ பாபா சொல்றாரு, உண்மையான சத்குருவை நீங்க அடைஞ்சதுனால
இப்ப உண்மையாகிட்டு இருக்கிறீங்க. ஏன்னா அவர் உங்களை உண்மையானவரா மாத்திட்டு இருக்கிறார். ராவணன் உங்களை பொய்யானவனா மாத்திட்டான். தேவதைகள் தான் உண்மையானவர்கள், சத்தியமானவர்கள். பிறகு எப்ப இந்த பாவ மார்க்கத்தில் சென்றார்களோ அப்ப பொய்யானவர்களா மாறிடுறாங்க. நீங்க மட்டும்தான் அந்த தங்க யுகத்துல தேவதைகளாக இருப்பீங்க. வேற யாருமே அங்க இருக்க மாட்டாங்க. சிலர் கேக்குறாங்க, அது எப்படி சாத்தியம்? ஏன்னா பாவம் அவங்களுக்கு ஞானம் இல்லை இல்லையா, அதனால அப்படி கேக்குறாங்க. இல்ல அவங்களால ஏத்துக்க முடியலன்னா கிறிஸ்டின் வரமாட்டாங்களா, முஸ்லீம் வரமாட்டாங்களா அப்படின்னு பதறாங்க. அப்புறம் பாபாவுடைய ஞானத்தை எடுத்தா தானே வருவாங்க. சோ நாம நாஸ்திகர்கள்ல இருந்து இப்ப ஆஸ்திகர்களா ஆகி இருக்கிறோம். படைப்பவர் மற்றும் படைப்பின் ஞானத்தை துல்லியமா தெரிஞ்சிருக்கிறோம். பேருரூபத்துக்கு அப்பாற்பட்ட எந்த ஒரு பொருளும் இருக்க வாய்ப்பே கிடையாது. வானம் ஒரு வெற்றிடமாக இருந்தால் கூட அது வானம்னு உங்களால உணர முடியுது இல்ல, அந்த ஞானம் இருக்குது தானே. சோ அதே மாதிரிதான் கடவுள் பேரு உருவத்திற்கு அப்பாற்பட்டவர் அப்படின்லாம் ஒரு பொருள் கிடையாது. ஸோ கடவுளுக்கு பேரு இருக்குது, ரூபம் இருக்குது. ஸோ இது எல்லாமே உங்களுடைய புத்தியின் ஆதாரத்துல நீங்க புரிஞ்சுக்கிறீங்க. ஒரே ஒரு தந்தை மட்டும்தான் படைப்பவர் மற்றும் படைப்புடைய ஞானத்தை கொடுக்கிறார். நீங்க எழுதணும். இங்க வந்தீங்கன்னா படைப்பவர் மற்றும் படைப்புடைய முதல் இடை கடை பற்றிய ரகசியத்தை நீங்க பெறலாம் அப்படின்னு நீங்க எழுதணும். ஸோ அப்ப புரிஞ்சுக்கோங்க இந்த உலகத்தின் ரகசியம். ஏன்னா நிறைய பேர் நான் எதுக்கு பிறந்தேன், வாட் இஸ் தி பர்பஸ் ஆஃப் மை லைஃப்லாம் கேட்பாங்க. ஸோ அதை நீங்க இங்க தெரிஞ்சுக்கலான்னு எழுதுங்க. இந்த மாதிரி நிறைய ஸ்லோகன் நீங்க எழுதலாம். அதை படிச்ச உடனே உள்ள வரணும்னு அவங்களுக்கு தோணணும். ஏன்னா இன்னைக்கு மனிதர்கள் கரெக்டா சொன்ன, பாபா நேற்று மியூசியம் உருவாக்குறத பத்தி வரலட்சுமி சிஸ்டர் வீடியோல அந்த அவைத்த முறையில சொல்லியிருந்தாரு இல்லையா. ஏன்னா இன்னைக்கு மனிதர்களுக்கு எங்க போறதுன்னு தெரியல, எல்லாம் காஸ்ட்லி ஆயிடுச்சு. அவங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட்டுக்கு சினிமாவுக்கு போனா ஒரு குடும்பமே போச்சுன்னா 2000 ரூபாய் போயிடுச்சு. யார் கையிலையும் காசு கிடையாது. ஸோ இந்த நேரம் மியூசியத்துக்கு கூட்டம் வரும். ஸோ அப்ப உடனே வர வைக்கிற மாதிரி வாக்கியங்கள் நீங்க போடணும். மிகப்பெரிய ரகசியம், சிதம்பர ரகசியம் இங்க தெரியும் அப்படின்னு நீங்க எழுதுங்க. நாளுக்கு நாள் புது புது கருத்துக்கள், புது புது ஸ்லோகன்கள் வெளிப்பட்டுக்கிட்டே இருக்கும். நீங்க ஆஸ்திகர்கள் ஆகணும் அப்படின்னா கண்டிப்பாக படைப்பவர் மற்றும் படைப்புடைய ஞானம் உங்களுக்கு தேவை. அதுக்கப்புறம் நீங்க நாஸ்திகரா இருக்க மாட்டீங்க. அது வரைக்கும் நாஸ்திகரா தான் இருந்தீங்க எல்லோரும். இப்ப ஆஸ்திகர் ஆகுறதுனால உலகத்துக்கே எஜமானர் ஆகுறீங்க. ஆஸ்திகர்னால என்ன அர்த்தம்? அப்பாவின் ஆஸ்திக்கு உரிமை உள்ளவர்னு அர்த்தம். நீங்க இங்க ஆஸ்திகர்களா இருக்கிறீங்க உங்களுடைய முயற்சிக்கு ஏற்ப. மனிதர்கள் தான் இதை தெரிஞ்சுக்கணும். விலங்குகள் இதை தெரிஞ்சிக்காது. மனிதர்கள் தான் உயர்ந்ததிலும் உயர்ந்தவர்களாக இருக்கிறாங்க. அதே மனிதர்கள் தான் இப்ப தாழ்ந்ததிலும் தாழ்ந்தவர்களாக ஆகியிருக்கிறாங்க. இந்த நேரத்துல எந்த மனிதனுக்கும் படைப்பவரை பற்றியோ படைப்பை பற்றிய ஞானமோ கிடையாது. அப்ப அவங்க மிருகம் மாதிரி தானே இருக்கிறாங்க. நேற்று சொன்னார் இல்ல, நேஷனல் எம்ப்ளமாக 3 சிங்கத்தை வச்சிருக்கிறாங்க. உண்மையிலே திருமூர்த்தி எல்லாம் வைக்கணும். ஆனா விலங்குகள் வாழற காடாயிடுச்சு இந்த கலியுகம், அதனாலதான் விலங்குகளை வச்சிருக்கிறாங்கன்னு பாபா சொன்னார். ஏன்னா படைப்பவரை பற்றிய ஞானமே இல்லையே. அவங்களுடைய புத்தி காத்ரேஜ் பூட்டுனால பூட்டப்பட்டு இருக்குது. சோ உங்களிலும் கூட வரிசைக்கிரமமான முயற்சியின் படிதான் நான் அப்பா கிட்ட வந்திருக்கிறேன், கடவுள் கிட்ட வந்திருக்கிறேன், உலகத்தின் எஜமானர் ஆகிறதுக்காக வந்திருக்கிறேன்னு புரிஞ்சுக்கிறீங்க இல்லையா. நிறைய பேர் இங்க நல்லா இருக்குது, அமைதியா இருக்குது, இந்த ஞானம் பிடிச்சிருக்கு. ஞானம் பிடிச்சிருக்குதுன்னா ஞானம் புரிஞ்சிடுச்சுன்னு அர்த்தம் இல்ல, ஒரு அமைதி கிடைக்குது அப்படின்ட்டு வரவங்க எல்லாம் இருக்கிறாங்க. மதுபனுக்கு பல தடவை போயிட்டு வந்து கூட ஞானத்தை புரிஞ்சுக்காதவங்க எல்லாம் இருக்கிறாங்க. தூய்மையா இருக்கணும்ன்றத புரிஞ்சுக்காதவங்க எல்லாம் இருக்கிறாங்க. நீங்க
100% தூய்மையில இருக்கிறீங்க. அதனாலதான் சொர்க்கத்தில் உங்களுக்கு தூய்மை, அமைதி, அளவற்ற செல்வம், ஆனந்தம் எல்லாமே கிடைக்குது. சோ இப்ப பாபா சொல்ற மாதிரி தூய்மையா இருந்ததுக்காக உங்களுக்கு கிடைக்கிற ஆசீர்வாதம் அது. ஆனால் பக்தி மார்க்கத்தில் இந்த ஆசீர்வாதம்ன்ற வார்த்தைகள் எல்லாம் பயன்படுத்துறாங்க. ஆனா பக்தி செய்து யாரும் லட்சுமி நாராயணன் ஆக முடியாது. இந்த படிப்பின் மூலமாக தான் லட்சுமி நாராயணன் ஆக முடியும். நீங்கள் படித்து மற்றவர்களுக்கும் இந்த ஞானத்தை நடத்தணும். குமாரர்களும் குமாரிகளும் தினமும் ஸ்கூலுக்கு போறாங்க. எதுக்கு போறாங்க? படிக்கிறதுக்காக போறாங்க. ஆனால் இது கலியுகம். எல்லாருடைய கண்ணுலயும் காமன்ற விஷம் இருக்கிறதுனால முற்றிலும் சீர்கெட்டவர்களாக ஆகிடுறாங்க. 2 பேரும் ஒன்னா இருக்கும். ஸ்கூல் படிக்கிற வயசு ஒரு தூய்மையான வயசு இல்லையா, அதுலயே அவங்களுடைய பார்வை கெட்டு போயிடுச்சு. இல்ல பிரபலமானவங்க இப்ப டைவர்ஸ் ஆனவங்க சொல்றாங்க, நாங்க 8வது படிக்கும் போதே லவ் பண்ணணும். 8வது படிக்கும் போதே வா அப்படின்னு ஷாக்கா இருக்குது. ஏன்னா அவங்களுடைய பார்வை கிரிமினல் ஆச்சு. அப்ப 8வது படிக்கும் போதே பார்வை கிரிமினலா இருக்குதுன்னா அதுக்கப்புறம் மட்டும் கிரிமினலா தானே ஆகும். சோ அந்த கிரிமினல் கண்கள்னாலதான் பர்தா போட்டுக்கிறாங்க இல்லையா. முஸ்லிம்கள் பர்தா போடுறதுக்கு காரணம் என்னன்னா ஆண்களின் கண்கள் அப்படி ஆயிடுச்சு. சத்தியுகத்துல யாரும் பர்தா போட மாட்டாங்க. ஏன்னா அங்க யாருடைய பார்வையிலும் காமம் இருக்காது. லக்ஷ்மி நாராயணன் பர்தா போட்டு பார்த்திருக்கிறீங்களா? சோ இப்ப முஸ்லிம்கள் மட்டும் இல்ல, வடநாட்டிலே வந்து பர்தா இந்துக்களே போடுவாங்க, தலையை கவர் பண்ணுவாங்க. கிறிஸ்தவர்கள் கூட அந்த சர்ச்சுக்கு போகும்போது தலையை கவர் பண்ணுவாங்க இல்லையா. சொர்க்கத்துல இந்த அழுக்கான எண்ணங்கள் கூட இருக்காதுன்றார். பார்வை விடுங்க, எண்ணமே இருக்காதுன்றார். ஏன்னா எண்ணம் தான் பார்வையாக, வார்த்தையாக, செயலாக வடிவம் பெறுகிறது. இது ராவண ராஜ்யம் இல்லையா, அதனாலதான் கண்கள் அவ்வளவு அசுர குணமாக மாறிடுச்சு. ராவணனுக்கு எந்த பெண்ணை பார்த்தாலும் கடத்திட்டு போகணும்னு தோணும். அந்த மாதிரி ஆயிடுச்சு இன்னைக்கு மனிதர்களுடைய பார்வை. சோ பாபா தான் ஒவ்வொருத்தருக்கும் ஞானம்ங்கிற 3வது கண்ணை கொடுத்து பார்வையை பரிசுத்தமாக்குற. ஆத்மாதான் அனைத்தையும் கேக்குது, பேசுது, செய்யுது. உடல் மூலமா செய்தாலும் செய்யறது ஆத்மா. சோ அந்த ஆத்மாவைத்தான் இப்ப சீர்படுத்துற. ஏன்னா ஆத்மாதான் கெட்டு போய் பாவம் நிரம்பியதாக மாறி இருக்கு. யாரு கிரிமினல் கண்கள் உடையவர்களாக இருக்கிறாங்களோ அவங்களதான் பாவ ஆத்மாக்கள் அப்படின்னு சொல்லப்படுது. ஒரு தந்தையை தவிர யாராலையும் அந்த கிரிமினல் கண்களை சீர்படுத்தவே முடியாது. அந்த அளவுக்கு மோசமாயிடுச்சு. நாம பாக்குறோம்ல, அரசியல் தலைவர்கள் மேடையிலே பக்கத்துல இருக்கிற பெண்ணை வந்து அவ்வளவு இச்சையா இடுப்ப பாக்குறது, இந்த மாதிரி இது வந்து வெளிநாட்டிலும் நடக்குது, இங்கேயும் நடக்குது. அப்ப அவனை கண்ட்ரோல் பண்ண முடியாத ஸ்டேஜுக்கு போயிட்டாங்க. சோ பாபா மட்டும்தான் உங்களுடைய கண்களை பண்புமிக்க கண்களாக, பரிசுத்தமான கண்களாக இந்த ஞானத்தின் மூலமாக மாத்துறார். இந்த ஞானம் உங்களுக்கு மட்டும்தான் தெரியுது அப்படின்னா நீங்களே அந்த மாதிரி இருக்கலாமா? இந்த ஞானம் எந்த வேத சாஸ்திரத்திலையும் கிடையாது. அதெல்லாம் பக்தி மார்க்கத்தை சார்ந்தது. அதை படிக்கிறதுனாலேயோ, தானம், தபஸ்யா, தீர்த்த யாத்திரை செல்வதனாலேயோ யாரும் என்னை அடைய முடியாதுன்னு பாபா சொல்றார். ஆனா அரை கல்பமாக அந்த பக்தி மார்க்கம் தான் நடந்துச்சு. இதுல இருந்து என்ன தெரியுது? பக்தி மார்க்கத்தில் யாரும் கடவுளை அடையல, அடைஞ்சதாக நினைத்ததெல்லாம் கற்பனையே. குழந்தைங்களுடைய கடமை என்ன தெரியுமா? இப்ப எல்லோருக்கும் இந்த செய்தியை கொடுக்கணும். வாங்க சகோதர சகோதரிகளே, நாங்க படைப்பவர் மற்றும் படைப்பின் முதலிடை கடை பற்றிய ஞானத்தை உங்களுக்கு கொடுக்கிறோம். பரமபிதா பரமாத்மாவின் வாழ்க்கை வரலாறை உங்களுக்கு சொல்றோம். எந்த மனிதனுக்கும் தெரியாத ஞானத்தை உங்களுக்கு சொல்றோம். எந்த வேதத்திலும் இல்லாத ஞானத்தை உங்களுக்கு சொல்றோம் அப்படின்னு சொல்லுங்க. முக்கியமான விஷயமே இதுதான்.
வாருங்கள் சகோதர சகோதரிகளே, படைப்பவர் படைப்பின் முதலிடை கடை ஞானத்தை கேளுங்கள். இந்த ஞானத்தை படியுங்க. இதை படிப்பதன் மூலமாக நீங்க இந்த மாதிரி லட்சுமி நாராயணன் ஆவீங்க. இந்த ஞானத்தை பெறுவதன் மூலமாக நீங்க இந்த கால சக்கரத்தை புரிஞ்சுக்குவீங்க. அதன் மூலமாக தங்க யுகத்தை ஆட்சி செய்யும் சக்கரவர்த்தி மகாராஜா மகாராணி ஆவீங்க. லட்சுமி நாராயணன் கூட இந்த படிப்பை படித்துத்தான் அப்படி ஆனாங்க. நீங்களும் இந்த படிப்பை படித்த அதே மாதிரி ஆவீங்க அப்படின்ற செய்தியை சொல்லணும். ராமாயணத்துல பாத்தீங்கன்னா ராமருடைய மகன்கள் காட்டுலதான் வளர்க்கப்படுவாங்க. சீதை ஒரு ஆசிரமத்துல இருந்து. சோ அப்ப அவங்க நாட்டுக்குள்ள வந்து ராமருடைய கதையை சொல்லுவாங்க. சோ அப்ப அந்த குழந்தைகள் நாம தான். நாம அப்படி சொல்லணும். இந்த செய்தியை தான் கொடுக்கணும். வாங்க, நீங்க யாருன்னு உணருங்க. இந்த உலகத்தை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. நாம இப்ப இந்த உலகத்துல எந்த இடத்துல இருக்கிறோன்னு புரிஞ்சுக்கோங்க அப்படின்ற செய்தியை கொடுங்க. நோட்டீஸ் அடிங்க, வீடு வீடா போய் சொல்லுங்க. ஏதாவது ஒண்ணு பண்ணணும். அதன் மூலமாகத்தான் நம்ம தேவதை ஆகிறோம், உயர்ந்த பதவியை அடைகிறோம். சோ இந்த சங்கம யுகத்தில் தான் இந்த படிப்பு நடக்குது இல்லையா? சோ இதோடைய தாக்கம் தான் அடுத்த 5000 வருடத்துக்கு இந்த உலகத்தை வழி நடத்த போகுது. சங்கமயுகம் வரல, பாபா வரல அப்படின்னா உலக அழிவுல இருந்து யாருமே காப்பாற்ற முடியாது. சோ பாபா வந்து அழிவில இருந்து காப்பாத்துறாரு. பாரதத்தில் தான் பாபா வர்றாரு. ஏன் பாரதத்துல வர்றாரு? நிறைய பேர் கேட்பாங்க. முஸ்லிம்ஸ் கேட்பாங்க, ஏன் பாரதத்துல தான் வரணுமா? மெக்காவில புனிதமான இடம்ட்டு போறாங்க, சொர்க்கமாக அது கூட இருந்திருக்கலாம்லாம் நினைக்கிறாங்க. ஏன் பாரதத்திலே இருந்துட்டு பாரதத்தில் ஏன் கடவுள் வரக்கூடாது? அது அந்த மதப்பற்று அவங்களை அப்படி பேச வைக்குது. அதுக்கு பாபா பதில் சொல்றாரு, நான் எதுக்கு வேற கண்டத்தில் வரணும்? ஏன்னா நான் அழிவற்ற மருத்துவன். அப்ப எந்த கண்டம் எப்பவுமே அழிவற்றதாய் இருக்கிறதோ அதில் தான் நான் வருவேன் அப்படின்னு பாபா சொல்ற. சூப்பர்ல. அழிவற்ற கண்டம், எப்பவுமே வாழ்வதற்கு தகுதியான இடமாக இருக்கிறது இந்த பாரதம் தான். வேற எந்த இடமும் அப்படி கிடையாது இல்லையா? தண்ணி கூட இல்லாத இடமா இருக்குது பாலைவனமாக மற்ற இடங்கள், அல்லது பயங்கரமான குளிராக இருக்குது. சோ எந்த பூமியில் பகவானின் பாதம் படுகிறதோ அது ஒருபொழுதும் அழியாது. சோ அந்த மகிமைக்குரியது இந்த பாரதம். தேவதைகளுக்காகவே இருக்குது இந்த பாரதம். மாறுது, அழியல, சொர்க்க பூமியாக மாறுது. பாரதம் தான் சத்திய கண்டம்னு சொல்றோம். அதே பாரதம் பிறகு பொய்யான கண்டமாக மாறிடுது. பாரதம் மட்டும்தான் ஆல்ரவுண்டு பார்ட் கொண்டதாக இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லா யுகத்தையும் பார்க்குது. சத்தியுகத்தையும் பார்க்குது, திரேதா யுகத்தையும் பார்க்குது, துவாபர யுகத்தையும் பார்க்குது, கலியுகத்தையும் பார்க்குது, சங்கம யுகத்தையும் பார்க்குது. அப்ப பாரதத்திற்கும் பாரதவாசிகளுக்கும் தான் ஆல்ரவுண்டு பார்ட் கிடைச்சிருக்குது. வேற எந்த கண்டத்திற்கும் அப்படி சொல்ல முடியாது. அமெரிக்கா இன்னைக்கு பெரிய பணக்கார நாடா இருக்கலாம், ஆனா எப்ப வந்தது? சமீபமா தானே வந்தது. சத்தியமாகிய இறைவன் தானே வந்து சத்தியமான கண்டத்தை உருவாக்குற. அதே மாதிரி இந்த ராவணன் பொய்யான கண்டமாக இதை மாத்திடுறான் துவாபர யுகத்துல. அவன் வந்த பிறகு 7 மணி அளவுக்கு கூட உண்மை கிடையாதுன்றார் இந்த பூமியில. அதனாலதான் உண்மையான குருவை எங்க போய் தேடுவீங்க? ராவண ராஜ்யத்துல. லவ் யூ பாபா, லவ் யூ பாபா. பாத்தீங்கன்னா ராமாயணத்துல சீதையை கடத்துறதுக்கு ராவணன் ஒரு சிவனடியார் ரூபத்துலதான் வருவான். அதோடைய அர்த்தம் என்ன தெரியுமா? சிவனடியார்களுக்குள்ளும் அந்த ராவணன் இருக்கிறான்.
பொய் தான் இருக்குது, உண்மை இல்லை. அவங்களுக்குள்ளேயும் அந்த காம உணர்வு இருக்குது. இங்க போய் நீ எங்க உண்மையான குருவை தேடுவேன்ற. அந்த மனிதர்கள் சன்னியாசியாக குடும்பத்தை விட்டுட்டு காட்டுல இருக்கிறாங்க. ஆனா அவங்கள குருன்னு சொல்லிக்கிறவங்களோ இல்லறவாசிகளா இருக்கிறான். இவன் எப்படி அவங்களுடைய சிஷ்யன்னு சொல்லிக்க முடியும்? நீயும் குடும்பத்தை விட்டு அவங்க பின்னாடி போனாதானே நீ அவனை குருன்னு சொல்ல முடியும். அது கூட இவங்களுக்கு புரியல. சோ இப்ப பாபாவே சொல்றாரு, குழந்தைகளே தூய்மையாகி தெய்வீக குணங்களை தாரணை பண்ணுங்க. நீங்க இப்ப தேவதைகள் ஆகணும். சந்நியாசிகள் சம்பூர்ண நிர்விகாரிகளாக இருக்கிறாங்க. அவங்க பாருங்க, பாபா தூய்மையான உலகத்தை உருவாக்குறாரு. அந்த உலகத்துல தேவதைகள் தெய்வீக குணம் நிரம்பியவர்கள் இருப்பாங்க. அதனால உங்களை தூய்மையாக்குறார். அதனால உங்களை தெய்வீக குணத்தை தாரணை பண்ண சொல்ற. ஏன்னா தேவதை ஆகணும் இல்லையா? அதுதானே லட்சியம். அப்ப தெய்வீக குணத்தை தாரணை பண்ண விடாமல் அசுர குணத்தையே மீண்டும் மீண்டும் வெளிப்படுத்துற மாதிரி சூழ்நிலை வந்துகிட்டே இருக்கும். இதுதான் யுத்தம். அதை புரிஞ்சுக்கிட்டு அதையும் மீறி நான் தெய்வீக குணத்தை மட்டுமே வெளிப்படுத்துவேன்றது சதா மைண்ட்ல ஓட்டிக்கிட்டே இருக்கணும். காமத்தை தூண்டக்கூடிய விஷயம் நடந்துகிட்டே இருக்கும். இப்ப இன்டர்நெட் இருக்குது. கோபத்தை தூண்டக்கூடிய விஷயம் நடந்துகிட்டே இருக்கும். பற்று, பேராசை, அகங்காரம், அதையும் மீறி ஒரு பாபா எப்படி மார்க்கண்டேயன் சிவலிங்கத்தையே கட்டி பிடிச்சிக்கிட்டானோ அந்த மாதிரி சிவனையே நினைவுனால கட்டி பிடிச்சுக்கணும். அவரை தவிர எனக்கு யாருமே இல்லைன்ற நினைவுல இருக்கணும். ஏன்னா நீங்க தேவதை ஆகணும். சந்நியாசிகள் ஒண்ணு நீங்க நினைக்கிற மாதிரி சம்பூர்ண நிர்விகாரிகள் கிடையாது. அப்படி சம்பூர்ண நிர்விகாரிகளாக இருந்தால் காமத்தின் மூலமாக ஏன் அவங்க ஜென்மம் எடுக்க போறாங்க? அவங்களுக்குள்ள காமம் இருக்கிறதுனாலதான் அவங்க காமத்தின் மூலமாக ஜென்மம் எடுக்கிறாங்க. காமத்தில் ஈடுபடுறவங்க குடும்பத்தில் அவங்க பிறக்கிறாங்க. அவங்க சிலர் பால பிரம்மச்சாரி, குழந்தையில இருந்தே பிரம்மச்சாரியா இருப்பாங்க. இருந்தாலும் அவங்களுக்குள்ள அந்த அழுக்கு இருக்குது, எண்ணத்தின் அளவுல இருக்குது. இல்லாட்டினா அவங்க இங்க ஜென்மம் எடுக்க மாட்டாங்களே. சோ அந்த மாதிரி நிறைய பேர் பால பிரம்மச்சாரிகள் இங்கேயும் இருக்கிறாங்க, வெளிநாட்டிலையும் இருக்கிறாங்க. கடைசியில வயசான பிறகு அவங்கள பார்த்துக்கிறதுக்காக ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. எப்படி சொல்றாரு, கடைசியில அவங்கள பார்த்துக்க ஒருத்தர் வேணுமே, அதுக்காக ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ஆனா காமம் இருக்காது. பிறகு சாகும் பொழுது அந்த சொத்தை எல்லாம் அந்த பெண் கிட்ட கொடுத்துட்டு கொடுக்கறாங்க. மீதி பணத்தை தானம் புண்ணியமா பண்ணிடுறாங்க. இங்க கலியுகத்துல மனிதர்களுக்கு குழந்தைகள் மேல எவ்வளவு பற்று இருக்குது. 60 வயதில் இதுக்கு முன்னாடி எல்லாம் குழந்தைங்க கிட்ட எல்லாத்தையும் கொடுத்துட்டு வானப்பிரஸ்த நிலைக்கு போயிடுவாங்க. ஆனா இப்ப அப்படி இவங்களால பராமரிக்க முடியாது இல்லையா? ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேல பிசினஸ் பார்க்க முடியாது. இந்த மாதிரி நேரத்துல குழந்தைக்கு கொடுத்தே ஆகணும். ஆனாலும் ஒரு கண் பார்த்துக்கிட்டே இருக்காங்க, இவங்க கரெக்டா பாத்துக்கிறாங்களா. நம்ம இல்லாட்டினா கூட அதுலயே அவங்களுடைய கவனம் இருக்குது, சொத்து மேல பற்று. இன்றைய குழந்தைகளும் என்ன சொல்றாங்க, அப்பாவுக்கு வயசு ஆயிடுச்சு, இப்ப என்கிட்ட சாவி வந்துடுச்சு. அது மட்டும் இல்ல, அந்த அப்பா உயிரோட இருக்கும்போதே அந்த சொத்தை ஃபுல்லா குழந்தை அழிச்சிடுது. அந்த மாதிரி இருக்குது இன்றைய உலகம். அழிச்சிட்டு அப்பா கிட்ட நீ என்ன பண்ண, போ, வீட்டை விட்டு வெளில போன்னு துரத்துறாங்க. சோ ஒன்னும் புரியல. கடவுளை பிடிக்கிறதுக்கு பதிலு சொத்தை பிடிக்கிறது, குழந்தைய பிடிக்கிறது, எல்லாமே ஒரு நாள் உங்க காலை வாரிடும் இல்லையா? உன்னாலே நவர முடியாத ஒரு நிலை வரும்போது சொத்தை உன்னை எப்படி பாதுகாக்கும்? அந்த சொத்தை அபகரிக்கிறதுக்காக வேணா யாராவது பாதுகாக்கிற மாதிரி வரலாம், பாத்துக்கிற மாதிரி வரலாம். பாபா சொல்றார், எக்ஸிபிஷன்ல எழுதுங்க, சகோதர சகோதரிகளே, படைப்பவர் மற்றும் படைப்பின் முதல் இடை கடையின் ஞானத்தை புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு எழுதுங்க.
இந்த உலக சக்கரத்தின் ஞானத்தை தெரிஞ்சுக்கிறதன் மூலமாக நீங்க சக்கரவர்த்தி மகாராஜா மகாராணியாக இந்த உலகத்தை ஆளும் தேவதைகளாக மாறுவீங்க. இந்த சிவபாபா தான் குழந்தைகளுக்கு இந்த கட்டளையை கொடுக்கிறார். பாபா சொல்றாரு, இது பிரம்மா பாபாவின் பல ஜென்மங்களின் கடைசி ஜென்மத்தில் தான் நான் அவருக்குள்ள பிரவேசிக்கிறேன். சோ பிரம்மாவுக்கு அடுத்ததாக இவர் விஷ்ணுவாக மாறுறார். ஏன் விஷ்ணுவுக்கு 4 கைகள் கொடுத்திருக்கிறாங்க? அப்படி அந்த மனுஷனுக்காவது 4 கை இருக்குமா? அப்படி இருந்தா அவங்களுடைய குழந்தைங்க எல்லாருக்கும் 4 கை இருக்குமே, அந்த மாதிரி இருக்கிறாங்களா? அப்ப அந்த 2 கைகள் ஆணுடையது, அதாவது நாராயணனுடையது, 2 கை லட்சுமியுடையது. அங்க இல்லற மார்க்கம் நடக்குது, துறவர மார்க்கம் கிடையாதுன்னு காட்டுறதுக்காக மகாவிஷ்ணுக்கும் 4 கைகள், மகாலட்சுமிக்கும் 4 கைகள் கொடுக்கப்பட்டிருக்கு. சோ ரெண்டுமே இருவருடைய இணைந்த ரூபம். அதே மாதிரி பிரம்மாவுக்கும் 4 கைகள் காட்டி இருக்கிறாங்க. 2 கைகள் பிரம்மாவுடையது, 2 கைகள் சரஸ்வதியுடையது. ஆனா இவங்க கணவன் மனைவி கிடையாது, தந்தை மகள். 2 பேரும் எல்லையற்ற சன்னியாசிகள். இந்த எல்லையற்ற சந்நியாசம் பண்றதுதான் ராஜயோகிகள், பிரம்மகுமார் குமாரிகள். நாம சந்நியாசம் பண்றது வேற ஒரு இடத்துக்கு போறதுக்காக கிடையாது, குடும்பத்தை விட்டுட்டு போறதுக்கு கிடையாது. குடும்பத்தில் இருந்துகிட்டே புத்தியிலிருந்து ஒட்டுமொத்த நரகத்தையும் நீக்குங்க. புத்தியில இருந்து நரகத்தை மறங்க. உங்களுடைய புத்தியினால சொர்க்கத்தை நினைவு பண்ணுங்க. உங்களுடைய புத்தி யோகத்தை நரகத்திலிருந்து நீக்குங்க. அதே மாதிரி நரகவாசிகள் கிட்ட இருந்தும் புத்தி யோகத்தை நீக்குங்க. நரகவாசினா யாரு? உங்களை சுத்தி இருக்கிறவங்க தான், குடும்பம் எல்லாமே. நீங்க கேட்டீங்கன்னா பாபா குழந்தைகள் கிட்ட இருந்தும் புத்தியை நீக்கணும். அது ரொம்ப முக்கியமான விஷயம். அது ஒரு சகோதர ஆத்மா. சேவை செய்யும் போது ஒன்னா செய்யறோம், இனிமையா பழகுறோம், ஆனா விலகி பழகுறோம். அதுதான் ரொம்ப முக்கியம். பற்று இருக்கக்கூடாது. உங்களுடைய புத்தி யோகம் நாம போக போற அந்த சொர்க்கத்தில் வசிக்கக்கூடிய தேவதைகளோடு இணைஞ்சிருக்கட்டும். அந்த தேவதையாக நான் மாறிட்டு இருக்கிறேன், நான் தேவதையாக இருக்கிறேன். ஒவ்வொருத்தரையும் பார்க்கும்போது தேவதையாக பாருங்க. இப்ப இருக்கிற மனிதனோட உங்களுடைய புத்தி இணையில அந்த தேவதை சொரூபத்தை பார்த்து நீங்க அன்பா பேசுறீங்க. அப்ப அந்த தேவதைகளுடைய குணம் உங்களுக்குள்ள எமர்ஜ் ஆக ஆரம்பிக்கும். அந்த தேவதை ஆவதற்கு நீங்க தகுதி பெற்றுக் கொண்டிருப்பீர்கள். கலியுகத்தின் அசுர மனிதர்களிடமிருந்து உங்களுடைய புத்தி முற்றிலுமாக விலகும். யார் இந்த ஞானத்தை படிக்கிறாங்களோ அவங்க பாஸ் ஆகி தேவதைகளாக ஆகிடுவாங்க. இதுக்கு முன்னாடி மனிதர்கள் வானப்பிரஸ்த நிலை அடைந்தவுடன், அதாவது வயோதிக நிலை அடைந்தவுடன் குருமார்களை வச்சுக்குவாங்க. பிரம்மா பாபாவும் சொல்றாரு, சரி சிவபாபா சொல்றாரு, நான் கூட இவருடைய வானப்பிரஸ்த நிலையில தான், இவருடைய கடைசி ஜென்மத்தின் கடைசி காலத்தில் தான், 60 வயசுல தான் இவருக்குள்ள நான் பிரவேசிக்கிறேன். சோ யார் ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் பாகத்தை நடித்தாரோ அவர் உடம்புல தான் நான் வரேன். ஏன் தெரியுமா? அவர் தான் மீண்டும் முதல் நம்பர்ல போய் நடிக்க வேண்டி இருக்குது. ஏன் சிவபாபா பிரம்மா உடம்புல மட்டும் வராரு? ஏன் இந்த சாமியார் உடம்புல வரல, அவரு உடம்புல வரல, இவங்க உடம்புல வரல? ஏன் கல்யாணம் ஆனவங்க உடம்புல வராரு? எல்லாத்துக்கும் ஒரே பதில், நாராயணனா இருந்தது அவர்தான், மீண்டும் நாராயணனா ஆக போறது அவர்தான். அப்ப நாராயணன் ஆகிறதுக்கான ஞானத்தை அவர்கிட்ட தானே கொடுக்க முடியும். அதனாலதான் அவர் உடம்புல வர. அந்த பிரம்மாதான் விஷ்ணுவாக ஆகிறார். அந்த விஷ்ணு தான் 5000 வருட இறுதியில் பிரம்மாவாக ஆகிறார். சோ 2 பேருக்குமே 4 கைகள் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்ப கணக்கு இருக்குது இல்லையா? இந்த சரஸ்வதி பிரம்மா தான் சத்தியுகத்தில் லட்சுமி நாராயணன் ஆகிறான். அந்த லட்சுமி நாராயணன் தான் 84 பிறவி எடுத்து சங்கமயுகத்தில் சரஸ்வதி பிரம்மாவாகவும் ஆகிறான். சோ இந்த கணக்கை டக்குன்னு குழந்தைங்க மற்றவர்களுக்கு புரிய வைக்க முடியும். விஷ்ணு அப்படின்னா 84 பிறவிகளை எடுக்கிற இந்த லட்சுமி நாராயணனை குறிக்குது. அவங்கதான் பிறகு சாதாரண பிரம்மா சரஸ்வதியா ஆகுறான்.
உலகத்தின் மகாராஜா மகாராணியா இருந்தவங்க அனைத்தையும் இழந்தவர்களாக கடைசியில மாறுறாங்க. அப்பதான் சிவபாபா பிரம்மாவுக்குள்ள பிரவேசமாகி அவருக்கு பிரம்மான்ற பேரே வைக்கிறார். அப்பாதானே குழந்தைக்கு பேர் வைப்பாங்க, அதான் சிவபாபா பிரம்மாவுக்கு பேர் வைக்கிறார். அப்ப பிரம்மாவுடைய அப்பா யாரு? கண்டிப்பா சிவபாபா தான். எப்படி பிரம்மா உருவானார்? சிவன் பெத்துக்கிட்டாரா? தத்தெடுத்தார். பாபா சொல்றாரு, நான் இவருக்குள்ள பிரவேசமாகிறேன், அதனால நீங்க எழுதுங்க, சிவ பகவானுடைய மகா வாக்கியம் அப்படின்னு எழுதுங்க. நான் தன் பிறவிகளை பற்றி தெரியாத இந்த பிரம்மா உடலுக்குள் பிரவேசிக்கிறேன். பிரம்மாவுக்கு தெரியாது, முக்கால ஞானம் தெரியாது. ஆரம்பத்தில் நான் தான் நாராயணனா இருந்தன்றதெல்லாம் அவருக்கு தெரியாது. அவருடைய கடைசி ஜென்மத்தில் நான் பிரவேசமாகிறேன். ஆத்மாவுடைய வானப்பிரஸ்த நிலையில இருக்கும் பொழுது, அந்த உடலுமே வானப்பிரஸ்த நிலையில இருக்கும் பொழுதுதான் நான் பிரவேசமாகிறேன். ஒட்டுமொத்த உலகமும் எப்ப பழையதாக, அழுக்காக, தமோ பிரதானமாக ஆகுதோ அப்பதான் நான் வருகிறேன். இது ரொம்ப ஈஸியான விளக்கம் தானே புரிய வைக்கிறதுக்கு. இதற்கு முன்பு மனிதர்கள் 60 வயசானாலே குருமார்களை தேடி போயிடுவாங்க. ஆனா இப்ப பிறந்த உடனே குரு வச்சிடுறாங்க. கிறிஸ்தவர்கள் கிட்ட இருந்து இதை கத்துக்கிட்டாங்கன்ற இல்ல, கிறிஸ்தவர்களுக்கு பிறந்த உடனே ஞானஸ்நானம் பண்ணுவாங்க. அந்த பாதிரியார் மடியில உட்கார வச்சு ஏதோ பண்ணுவாங்க. பாபா சொல்றாரு, குழந்தை பருவத்துல குரு எதுக்குப்பா? எதுக்கு குரு? குழந்தைதான் பரிசுத்தமா இருக்குது. அந்த குருவை விட குழந்தை பரிசுத்தமா இருக்கும். அதுக்கு எதுக்கு குரு? அவங்க என்ன நம்புறாங்கன்னா, ஒருவேளை குழந்தை பருவத்திலே இறந்தா சத்கதி அடையும், அதனால குழந்தையிலே இவர குரு அப்படின்னு சொல்றாங்க. பாபா சொல்றாரு, குழந்தையில குரு வச்சாலும் வயதாகிய குரு வச்சாலும் யாரும் சத்கதி அடைய முடியாது. இப்ப இருக்கிறது கலியுகத்துல எல்லாரும் பொய்யானவர்கள். சத்கதி அடையிறது எப்படின்னு அந்த குருவுக்கே தெரியாது. அவரை ஃபாலோ பண்ணி நீங்க எப்படி சத்கதி அடைய முடியும்? பாபா எவ்வளவு ஈஸியாக புரிய வைக்கிறார். உங்களை மிக உயர்வானவர்களாக மாத்துறார். பக்தி மார்க்கத்துல கூட நீங்க ஏணிப்படியில இறங்கிதான் வந்தீங்க. ஆனா பக்தி எவ்வளவு கஷ்டம். அந்த வேத சாஸ்திரங்கள் ஒன்னும் புரியாது. ஆயுள் ஃபுல்லா நீங்க படிக்க வேண்டியதுதான். பைபிள் குரானே அவ்வளவு நாள் ஆகும்னா இந்து மதத்துல ஊறப்பட்ட வேதங்கள் என்னைக்கு படிக்கிறது? என்ன புரியும்? ஆனாலும் ஏதாவது பிரயோஜனம் இருக்குதானா? எதுவும் கிடையாது. ஏணிப்படியில இறங்கிதான் வரீங்க. ஆனா பாபா சிம்பிளா சொல்றாரு, ஆத்மான்னு சிவபரமாத்மாவை நினைவு பண்ணிக்கிட்டே இரு, நாராயணன் ஆயிடுவேன்ட்டு. இதன் மூலமாக மட்டும்தான் நீங்க ஏறும் கலையிலே போறீங்க. ஏன் பக்தியில இறங்கிட்டே வந்தீங்கன்னா, இது ராவணராஜி விகார உலகம் துவாபர யுகத்துல இருந்து தொடங்கிடுச்சு. சோ உங்க எல்லாருக்குமே பல ஜென்மங்களாக நிறைய குருமார்கள் இருந்தாங்க. பிரம்மா பாபாவே சொல்றாரு, நானே நிறைய குருமார் வச்சிருந்தேனே, 12 குருமார் வச்சிருந்தாரு பிரம்மா. ஆனா சத்கதி கொடுக்க, எல்லாருக்கும் சத்கதி கொடுக்கக்கூடிய கடவுளையே அவங்களுக்கு தெரியாது. அவங்கள எதுக்கு நான் குருன்னு வச்சிருந்தேன்? எதுக்கு குருன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க? அதுவும் சத்குருவாம். கடவுளை பற்றியே தெரியாதவர் சத்குருவாம், சத்தியத்தை போதிக்கிற குருவாம். மனிதர்கள் எப்படியெல்லாம் வைக்கிறாங்க. இந்த பக்தி மார்க்கத்தின் சங்கிலி அவ்வளவு உறுதி ஆயிடுச்சு. சில சங்கிலிகள் ரொம்ப திக்கா இருக்குது, சிலது கொஞ்சம் லேசா இருக்குது. ஒரு கடினமான விஷயத்தை தூக்கணும் அப்படின்னா கடினமான செயின் கட்டி தூக்குவாங்க இல்லையா? ஒரு மரம், போஸ்ட் கம்பம் இதெல்லாம் தூக்குறதுனா அப்படிதான் தூக்குவாங்க. அதே மாதிரிதான் இங்கேயும் நடக்குது இல்லையா? அந்த பக்தினால கட்டப்பட்டு இருக்கிறாங்க. அதுல இருந்து அவங்களை தூக்குறது அவ்வளவு கஷ்டமா இருக்குது. சிலர் உடனடியாக இந்த ஞானத்தை கேட்டு நல்லா படிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. மற்றவர்கள் ஒண்ணுமே புரிஞ்சுக்கிறதே கிடையாது. சோ வரிசை கிரமமாக மாலையின் மணி தயாராகுது.
பக்தி மார்க்கத்துல மாலையை உருட்டிக்கிட்டே இருக்கிறாங்க, ஆனா என்ன ஞானமும் கிடையாது. எதுக்கு உருட்டுறோம், எதுக்கு இந்த மாலையை முதல்ல உருவாக்கி இருக்கிறாங்க, ஏன் இத்தனை மணி, எதையுமே புரிஞ்சுக்கிறது கிடையாது. குரு உருட்ட சொன்னாரு, இவங்க பாட்டுக்கு ராம் ராம் ராம்னு சொல்லிக்கிட்டே உருட்டுறாங்க. ஏதோ ஹார்மோனியம் வாசிக்கிற மாதிரி மாதிரி ராம் ராம் கேட்கறதுக்கு நல்லா இருக்கும், அவ்வளவுதான். ஆனா ராமர் யாருன்னு தெரியாது, ஸ்ரீகிருஷ்ணர் யாருன்னு தெரியாது, அவங்க எப்ப வந்தாங்கன்னு தெரியாது, எதுவுமே தெரியாது. ஸ்ரீகிருஷ்ணரை எடுத்துட்டு போய் துவாபர யுகத்துல காட்டிட்டாங்க. யாரு அவங்களுக்கு இதெல்லாம் கத்து கொடுத்தது? எல்லாம் இந்த குருமார்கள் பண்ண வேலை. ஸ்ரீகிருஷ்ணர் ஒருவேளை துவாபர யுகத்தில் வந்திருந்தா, அந்த துவாபர யுகத்தில் அவர் கீதா உபதேசம் பண்ணி இருந்தால் அடுத்தது எப்படி கலியுகம் வரும்? சத்தியுகம் தானே வரும். ஆனா கலியுகம் எல்லாம் தம பிரதானம் ஆயிட்டான். அப்ப கீதை எல்லாரையும் தம பிரதானம் ஆக்குற ஞானமா? எதுவுமே அவங்களுக்கு புரியல. பாபா சொல்றாரு, நான் சங்கம யுகத்துல தமோ பிரதானமாக இருக்கிற உங்களை சதோ பிரதானமாக மாத்துறேன். நீங்க குருட்டு நம்பிக்கை உடையவர்களாக ஆகியிருந்தீங்க. பாபா சொல்றாரு, யாரு முள்ளிலிருந்து மலராக ஆகணும்னு இருக்குதோ அவங்க டக்குன்னு புரிஞ்சுக்குவாங்க. இதுதான் சத்தியமான உண்மைன்னு சொல்லுவாங்க. சில மனிதர்கள் நல்லா புரிஞ்சுக்கிட்டு உங்ககிட்ட சொல்லுவாங்க, நீங்க நல்லா புரிய வைக்கிறீங்கன்ட்டு. ஆனா உண்மை உடனே நம்ம சூப்பரா புரிய வைக்கிறோம்னு தப்பா புரிஞ்சுக்காதீங்க. அந்த ஆத்மா நல்லா புரிஞ்சுக்கக்கூடிய சக்தி உள்ள ஆத்மான்னு அர்த்தம். புரிஞ்சிக்காத ஆத்மாவுக்கு நீங்க என்னதான் தலைகீழ நின்னாலும் அவங்களுக்கு புரியாது. ஸோ அதனாலதான் அது உங்க கையில கிடையாது, அவங்க அதிர்ஷ்டத்துல இருக்குதுன்னு புரிஞ்சுக்கணும். இல்லாட்டினா தேவையில்லாத அகங்காரம் வந்துடும். 84 பிறவிகளின் கதையும் மிகச் சரியாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க. ஒரே ஒரு தந்தை தான் ஞான கடலாக இருக்கிறார். அவரே இந்த முழு ஞானத்தையும் நமக்கு கொடுக்கிறார். நல்லது. ஸோ பாபாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம் சொல்றோம். பாபா சொல்றாரு, பாபாவின் நினைவில் இருந்து, அந்த சத்குருவின் நினைவிலிருந்து சதோ பிரதானமாகுங்க. அவரை மாதிரி சத்தியமானவர் ஆகுங்க. இல்லையா? எப்படிப்பட்ட தந்தைன்னு நினைக்கணும், அப்பதான் அவரை மாதிரியே நீங்க ஆவீங்க. ஆஸ்திகர்களாகி மற்றவர்களையும் ஆஸ்திகராக்கக்கூடிய சேவை செய்யுங்க. இப்ப நாம எல்லாரும் வானப்பிரஸ்த நிலை வீட்டுக்கு போகணும். அதனால காமம் உட்பட எல்லா விகாரத்தையும் தியாகம் செய்யணும். ஒட்டுமொத்த கலி யுகத்தையே புத்தியிலிருந்து நீக்கணும். அதற்காகத்தான் எல்லையற்ற சன்னியாசியாகி எல்லாரிடமிருந்தும் உங்க புத்தி யோகத்தை நீக்குங்க. அனைத்தும் மறந்துடணும். சொர்க்கம் பரந்தாமம் பாபா, அவ்வளவுதான் ஞாபகம் இருக்கணும். ஸோ அதற்காக சொர்க்கத்தில் உயர்ந்த பதவி அடையிறதுக்காக தூய்மையாகி தெய்வீக குணங்களை தாரணை பண்ணுங்க. வரதானம் பாபா சொல்றாரு, உடல் மற்றும் உடல் சார்ந்த இந்த உலகத்தின் அனைத்து நினைவுகளையும் கடந்து இருக்கக்கூடிய பந்தனங்களிலிருந்து விடுபட்ட ஃபரிஸ்தா ஆகுங்கள். அதுக்கு விளக்கம், யாருக்கு தன்னுடைய உடல் மீதோ அல்லது மற்ற தேகதாரிகளோடோ எந்த தொடர்பும் இல்லாமல், எந்த பற்றும் இல்லாமல் இருக்கிறாங்களோ அவங்கதான் ஃபரிஸ்தான்ற. சிம்பிளா முடிஞ்சிச்சு. ஃபரிஸ்தானா இவ்வளவுதான். இங்க இருக்கிற எதன் மீதும் பற்று கிடையாது. எதுவும் பிடிச்சி வைக்க கூடாது. அப்படியே கழுகு பறந்துகிட்டே இருக்குது மேல, அப்படி பறந்துகிட்டே இருக்கணும். கீழே வரக்கூடாது. கீழே பறந்தாவது கீழே பார்க்கும், நீங்க பார்க்க கூட கூடாது. மேலேயே பறந்தாமும் சொர்க்கம், பறந்தாமும் சொர்க்கம். இங்க இருக்கிற எதுவும் உடல் இருக்கிறதே மறந்துடணும். பறக்கிற ஆத்மா நான். அந்த பயிற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். பாபா நினைவிலே இருக்கும்போது தான் அது சாத்தியம். அதனாலதான் வேதங்கள்ல கூட தேவதைகளுடைய கால் மண்ணுல படாதுன்னு சொல்லுவாங்க. மண்ணுக்கு மேலேயே இருக்கிற மாதிரி காட்டுவாங்க. அதோடைய அர்த்தம் என்ன? ஃபரிஸ்தாக்களுடைய புத்தி இந்த தேகத்தில் இருக்காது.
சோ பரிஸ்தாக்கள் மேல இருந்து சக்தி கொடுத்தால் கூட ஆத்மாவுக்கு கொடுப்பாங்க, உடம்புக்கு கிடையாது. ரொம்ப முக்கியமான விஷயம், ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இல்ல நிறைய பேர் இந்த ராஜயோகத்தையே தப்பாக, நான் உடலுக்கு சக்தியை கொடுக்கிறேன், உடலில் உள்ள நோயை குணப்படுத்துகிறேன், மக்களுக்கு அது பிடிச்சிருக்குது, என்ன பண்றது? அதெல்லாம் இங்க வேலை கிடையாது. ஆத்மாவுக்கு சக்தியை கொடுக்குறோம். உன் உடம்பே நீ மறக்கணும் இல்லையா? ஆத்ம உணர்வுல ஃபுல்லா வந்தாலே உடலை மறப்ப, உடலை மறந்தாலே உடலில் இருக்கக்கூடிய வலி உனக்கு தெரியாது. சோ ஆத்மாவில் பாவம் போனாலே உடல் சரியாகும். அது உங்க பாவத்தின் அளவை பொறுத்து. ஆக்சுவலா உடல் நோயே உங்களுடைய பாவத்தை ரொம்ப குறைக்க தான் செய்யுது. அதனால அதுவுமே நன்மைதான். சோ அப்ப ஃபரிஸ்தாவுடைய புத்தி உடல் சார்ந்த உலகத்தில் வராதுன்றதுனாலதான் தேவதைகளுடைய கால் பூமியில் படாதுன்னு காட்டியிருக்கிறாங்க. அப்படின்னு அர்த்தம், தேகத்தின் அனைத்து நினைவுகள்ல இருந்தும் விடுபட்டு இருக்கிறாங்க. வெறும் ஆத்மாதான் எனக்கு தெரியுதுன்னு பாபா சொல்றாரு பாருங்க, அதே மாதிரி உங்களுக்கும் ஆத்மாதான் தெரியணும். நான் ஆத்மாக்கள் கிட்ட பேசுறேன், ஆத்மாவை தான் பாக்குறேன்னு பாபா சொல்றாரு பாருங்க, அதே மாதிரி நீங்களும் ஆத்மாவை தான் பார்க்கணும், ஆத்மா கிட்ட தான் பேசணும். அப்பதான் நீங்க ஃபரிஸ்தா. ஸோ இது சூப்பரா அவ்யக்த வாணி 1969 இருந்து வரலட்சுமி சிஸ்டரோட போடுறோம் இல்லையா, அதை மிஸ் பண்ணாம பாருங்க, அவ்வளவு பவர்ஃபுல்லாக இருக்குது. ஸோ அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா கடைசி நேரம் நெருங்கிடுச்சு, அதுல அவ்வளவு ரகசியம் இருக்குது. புருஷார்த்தத்துக்கு சேவை எல்லாத்துக்கும், குறிப்பாக புருஷார்த்தத்துக்கு. ஸோ அதை கேட்டாலே உங்களுடைய மைண்ட் அதிலேயே மூழ்கி கிடக்கும். ஸோ யாரு உடல் மற்றும் இந்த ஸ்தூல உலகத்திலிருந்து, இதன் நினைவுல இருந்து விலகி மேலேயே இருக்கிறாங்களோ அவங்க தான் அனைத்து பந்தனத்திலிருந்தும் விடுபட்ட ஃபரிஸ்தாவாக இருப்பாங்க. அந்த மாதிரி ஃபரிஸ்தாக்கள் தான் டபுள் லேசான நிலையை அனுபவம் செய்ய முடியும் அப்படின்னு பாபா சொல்றார். எவ்வளவு சூப்பரான வரதானம் பாருங்க. எல்லாத்துல இருந்தும் விடுபட்டா மனசு லேசா இருக்க போகுது. ஒளியாக டபுள் லைட்னா நான் ஒரு லைட்டு வெளிச்சத்தை குறிக்குது, ஒரு லைட்டு லேசா இருக்கிறத குறிக்குது. லைட்டா சாப்பிட்டேன், லேசா சாப்பிட்டேன்னு இல்லையா? அப்ப மனசு லேசா இருக்கும், எதை பற்றியும் கவலைப்படாம அப்படி ஜாலியா பறந்துகிட்டே இருக்கும். ஸோ அதுக்கு இங்க இருக்கிற எதுவுமே எனது கிடையாது, ஒரு சிவபாபாவை தவறுன்ற நினைவிலேயே இருக்கணும். அப்பதான் ஃபரிஸ்தாவா இருக்க முடியும். ஏன்னா பிராமணன்ல இருந்து ஃபரிஸ்தாவாகி தான் தேவதை ஆகுறீங்க, அதை புரிஞ்சுக்கணும். டைரக்டா தேவதை ஆகல. ஸோ அவசியம் ஃபரிஸ்தாவாகி சேவை செய்யணும். அதை இந்த சாக்கார உடலில் இருந்துகிட்டே ஃபரிஸ்தா பயிற்சி பண்ணுங்கன்றார். இப்பவே ஃபரிஸ்தாவாகவே இருங்கன்றார். பிரம்ம பாபா சரீரம் விடுவதற்கு முன்பு ஃபரிஸ்தாவாகவே சாக்கார உடலில் வாழ்ந்தார் அப்படின்னு பாபா சொல்றாரு அவ்யக்த முரளியில. ஸோ அதை பார்த்தவங்களுக்கு அந்த வித்தியாசம் தெரிஞ்சது. இந்த உலகத்துல இருந்து விடுபட்டு இருந்தார், தேவையில்லாம யார்கிட்டயும் பேசாம இருந்தார், இதெல்லாம் சொல்றாங்க. அப்ப அதுக்கு என்ன பண்ணணும்னா, உலகம் ஃபுல்லா சக்தி கொடுக்கறது, சுப சங்கல்பம் வைக்கிறது, சொர்க்கம் உருவாகிட்டு இருக்கிறது, பரந்தாமத்துல நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன், பாபாவை நான் பார்த்துட்டு இருக்கேன், பாபா எனக்காக என்னென்ன தியாகம் பண்ணியிருக்காரு, இதை பற்றியே சிந்தனை பண்ணிட்டு இருக்கணும். ஸோ அப்பதான் டபுள் லைட் ஃபரிஸ்தாவா ஆக முடியும். பவர்ஃபுல்லான வரதானம். ஸ்லோகன்: ஸோ எப்ப உங்களுடைய வார்த்தையும் நடத்தையும் பாபாவுக்கு சமமாக இருக்குதோ, அந்த தெய்வீக குணங்கள் உங்களுடைய ஒவ்வொரு வார்த்தையிலும் நடத்தையிலும் முகத்திலையும் தெரியுதோ, அப்பதான் பாபா பிரத்யக்ஷமாவார், வெளிப்படுவார். இல்லையா? என்னை கண்டவன் பிதாவை கண்டான் அப்படின்னு இயேசு சொல்றாரு இல்லையா? அப்ப என்ன அர்த்தம்? பாபாவை நான் என்னுடைய ஒவ்வொரு வார்த்தையிலும் வெளிப்படுத்துறேன். வார்த்தைன்றது பாபா ஞானத்தை கொடுக்கறது மட்டும் கிடையாது, நீங்க பேசுற விதத்தையும் குறிக்கிறது. இனிமையா பேசுறது, தன்மையா பேசுறது, எப்படிப்பட்ட விஷயத்துல உங்க சொத்தை பிடிங்கி நடுத்தெருவுல விட்டவன் கிட்டையும் அமைதியா பேசுறது, உங்க வாழ்க்கைய அழிச்சவன்கிட்டயும் அன்பா பேசுறது. ஏன்னா அப்பாவை வெளிப்படுத்துற அந்த நேரம் நீங்க ஒரு தடவை கத்திட்டீங்கன்னா என்ன ஆகும்? எதுக்காக கத்துனீங்கன்னு உலகம் பார்க்காது. ஆமா, இவர் கடவுளுடைய குழந்தைய பாரு எப்படி கத்துறாரு, அதைத்தான் பேசுவாங்க. நம்ம அப்படி பேசுறோம்ல. இப்ப ஒரு செலிபிரிட்டி இருக்கிறாரு, செலிபிரிட்டி கத்துறாருன்னா அவன் எதுக்காக கத்துனான்றதெல்லாம் யாரும் கவனிக்க மாட்டோம், கத்திட்டான் அவ்வளவுதான்.
இப்ப பாபா குழந்தை நாம எல்லாரையும் விட உயர்ந்தவர்கள், கடவுளே எங்களுக்கு சொல்லி கொடுக்குறாருன்னு சவால் விடுறோம்னா நம்ம எவ்வளவு எச்சரிக்கையா இருக்கணும்னு யோசிச்சு பாருங்க. எதை இழந்தாலும் அப்பாவுடைய பேர் கெடுக்கிற மாதிரி நாம நடந்துக்க கூடாதுன்றதுல கவனம் கொடுத்தால், உங்களுடைய வார்த்தையிலும் முகத்திலும் நடத்தையிலும் அப்பாவுடைய குணமே வெளிப்பட்டுக்கிட்டு இருந்தால் அப்பா வெளிப்படுவார் அப்படின்னு பாபா சொல்றார். சோ அப்படி அப்பாவை நீங்க உங்க மூலமாக இப்ப வெளிப்படுத்தும் போது கடைசியில குழந்தைகளை பாபா வெளிப்படுத்துறேன்றார், நான் உங்களை வெளிப்படுத்துறேன்றார். செம்ம பவர்ஃபுல் முரளி. லவ் யூ பாப் தாதா. தேங்க்யூ பாப் தாதா. குஷியா இருங்க, குளிர்ச்சியா இருங்க.